வணக்கம் மக்களே! இன்னைக்கு நான் பார்க்க போற டாபிக் வந்து பார்த்தீங்கன்னா, குடியரசு தின விழாவில் சம்பவம் செய்த ஸ்டாலின். இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா, முக்கியமான 2 விஷயத்த பார்க்க போறோம். குடியரசு தின விழாவுல வந்து பார்த்தீங்கன்னா, ஸ்டாலின் வந்து ஒரு முக்கியமான சம்பவம் செஞ்சிருக்காரு. அது என்ன அப்படிங்கிறது தான் இந்த வீடியோல பார்க்க போறோம். இதுவரைக்கும் நம்ப சேனல சப்ஸ்கிரைப் பண்ணலனா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. உங்கள் சேனல் வந்து பார்த்தீங்கன்னா, நெறைய யூஸ்ஃபுல்லான நியூஸஸ் வந்து தமிழ்ல இருக்கும். அது உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்க. கண்டிப்பா வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. என்ன வாங்க வீடியோக்குள்ள போலாம். என்ன சம்பவம் பண்ணியிருக்காரு அப்படின்னா, 2 விஷயம் சம்பவம் பண்ணியிருக்காரு குடியரசு தின விழாவுல. ஒண்ணு வந்து பார்த்தீங்க அப்படின்னா, என்ன அப்படின்னா, ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா, அம் மத நல்லிணக்கத்துக்கான விருது வந்து பார்த்தீங்கன்னா, அது கம்யூனல் ஹார்மோனி அவார்ட் அப்படிங்கிற ஒரு அவார்டு. அது மத நல்லிணக்கத்துக்கான அவார்டு வந்து பார்த்தீங்கன்னா, முகமது சபீர் அப்படிங்கிறது குடுத்திருக்காரு. இவர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கிருஷ்ணகிரி மாவட்டத்த சேர்ந்தவர். இவர் வந்து பார்த்தீங்கன்னா, ஆல்ட் நியூஸ் அப்படிங்கிற ஒரு அ நிறுவனத்த ஸ்டார்ட் பண்ணி, என்ன பண்ணிட்டு இருக்காரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, முக்கியமான ஃபேக் நியூஸஸ்ல எது எது அப்படி இவர் வந்து முக்கியமான ஃபேக்ட் செக்கர். ஃபேக் நியூஸஸ்ல என்னென்ன அப்படிங்கிறத ஃபைண்ட் பண்ணி, இது உண்மையான நியூஸ் இல்ல, இது பொய்யான நியூஸ் அப்படிங்கிறத வந்து கண்டுபிடிச்சு, நெறைய வந்து மக்களுக்கு வந்து குடுத்திருக்காரு. இவரு தனியா வெப்சைட்டே இருக்கு. ஓகேங்களா? இவரு வந்து பார்த்தீங்கன்னா, கிருஷ்ணகிரியை சேர்ந்தவர். என்னன்னா, முக்கியமா என்ன பண்ணாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதாவது அ பீகார் தொழிலாளர்கள் வந்து தமிழ்நாட்டுல வந்து தாக்கப்படுறாங்க அப்படிங்கிற பொய் நியூஸ் பரப்புனப்ப, இவரு தான் வந்து பார்த்தீங்கன்னா, நெறைய பொய் நியூஸ் வந்து Twitterலயும், Facebookலயும் நெறைய பொய் நியூஸ் வந்து பாஜகவினர் வந்து பரப்பிக்கிட்டு இருந்தாங்க. இவரு என்ன பண்ணாரு, இவர் வந்து ஒரு ஜேர்னலிஸ்ட். அதுல வந்து பார்த்தீங்கன்னா, முக்கியமான ஃபேக்ட் செக்கர். எந்தெந்த நியூஸ்லாம் வந்து உண்மையான நியூஸு, எதெல்லாம் பொய்யான நியூஸ் அப்படிங்கிறத ஃபைண்ட் பண்ணி சொல்றவரு. ஓகேங்களா? அதாவது தமிழ்நாட்டுல வந்து பீகார் மாநிலத்த சேர்ந்த தொழிலாளர்கள் வந்து தாக்கப்படுறாங்க அப்படிங்கிற பொய்யான நியூஸ வெவ்வேறு சமயத்துல, வெவ்வேறு பக்கத்துல நடந்த கலவரத்த தமிழ்நாட்டுல நடந்த கலவரம் மாரி பொய்யான நியூஸ பரப்புனத கண்டுபிடிச்சு சொன்னவர்ல இவரு ஒன் ஆஃப் த முக்கியமான பார்ட். அ முகமது சபீர். ஓகேங்களா? ஸோ இவர் வந்து பார்த்தீங்கன்னா, பாஜகவினர் டெல்லியில வந்து பார்த்தீங்கன்னா, 2018ல அரெஸ்ட் பண்ணப்பட்டார். எதுக்காகன்னா, ட்விட்டர்ல ஒரு படத்தோட ஹிந்தி படத்தோட டயலாக் வந்து ஜஸ்ட் ஷேர் பண்ணதுக்கு, இவரு தான் அந்த டயலாக்க வந்து சொன்னாரு அப்படிங்கிறத பாஜகவ எதிர்த்து சொன்னது அப்படிங்கிறதுனால கைது செய்யப்பட்டு, அதுக்கப்புறம் கோர்ட்ல விடுவிக்கப்பட்டார். இவர் வந்து முக்கியமா சங்கிகளுக்கு ஆகாத ஒருத்தர் தான் வந்து முகமது சைபீர். ஏன்னா, அவங்க பரப்புற பொய் செய்திகள அசால்ட்டா கண்டுபிடிச்சு சொல்றவர் தான் முகமது சைபீர். இவர் வந்து பார்த்தீங்கன்னா, ஆல்ட் நியூஸ் அப்படிங்கிற நிறுவனத்த நடத்தி வராரு. இவரு வந்து இவருக்காக முக்கியமா பீகார் தொழிலாளர்கள் இங்க தாக்கப்படுறாங்கிறத ஃபைண்ட் பண்ணி இது பொய்யான நியூஸ் அப்படிங்கிறத சொன்னதுனால மெயின் திங்னால நம்ம தமிழ்நாடு அரசு வந்து இவருக்கு வந்து பார்த்தீங்கன்னா, மத நல்லிணக்கத்துக்கான அவார்டு, அது கம்யூனல் ஹார்மோன் அவார்ட வந்து நேத்து நடந்த குடியரசு தின விழால குடுத்துருக்காங்க. அடுத்த சம்பவம் வந்து பார்த்தீங்கன்னா, ரீசென்ட்டா வந்து பார்த்தீங்கன்னா, ஆர்.என். ரவி வந்து ட்விட்டர்ல வந்து பார்த்தீங்கன்னா, திருவள்ளுவர் காவி உடை அணிஞ்சும், பட்டை, முத்துராஜ் கொட்ட அணிஞ்சும் அவர் வந்து அ ட்விட்டர்ல வந்து திருவள்ளுவர் டேக்கு அந்த ஃபோட்டோவ ஷேர் பண்ணி, திருவள்ளுவர் டே தினத்துக்கு வாழ்த்து சொல்லியிருந்தாரு. இது வந்து முக்கியமா நெறைய பிரச்சனைகள் ஆச்சு. பெரிய பிரச்சனையாச்சு தமிழ்நாட்டுல. ஆர்.என். ரவியால டெய்லி ஒவ்வொரு பிரச்சனைகள், நெறைய பொய் பரப்புரைகள், நடந்ததாகவும் பரப்ப சொல்றது வந்து நார்மலான ஒண்ணுதான். தமிழ்நாட்டு மக்களுக்கு எல்லாத்துக்கும் தெரியும். ஆனா, திருவள்ளுவர் என்ன திருவள்ளுவர் டே அன்னைக்கு திருவள்ளுவருக்கு வந்து காவி உடை போட்டும், பட்டை போட்டும், முத்துராஜ் கோட் போட்டும் அந்த இத வந்து பார்த்தீங்கன்னா, ட்விட்டர்ல ஷேர் பண்ணியிருந்தாரு. இது வந்து ஆக்சுவலா கவர்மெண்ட் ரெக்கார்ட் படி இது வந்து ஒ அஃபீஷியலான திருவள்ளுவர் படம் இல்ல. இது ஒரிஜினல் அஃபீஷியலான திருவள்ளுவர் படம் வந்து பார்த்தீங்கன்னா, நேத்து வந்து இந்த குடியரசு தின விழாவில் நடந்த அணிவகுப்புல வந்து ஆர்.என். ரவிய வச்சுக்கிட்டு அவர் முன்னாடியே வந்து பார்த்தீங்கன்னா, இதுதான் அதாவது ஒரு திருவள்ளுவர் படம் அப்படின்னா, இதுதான் உண்மையான திருவள்ளுவர் படம் அப்படிங்கிறத வந்து குடியரசு தின விழாவுல ஆர்.என். ரவிக்கே வந்து ஒரு பாடம் எடுத்திருக்காரு. இந்த இந்த அணிவகுப்புல வந்து பார்த்தீங்கன்னா, உண்மையான வள்ளுவர் அப்படின்னா எப்படி இருக்கணும் அப்படிங்கிறது ஆர்.என். ரவிக்கு சுட்டி காமிச்சிருக்காரு. இந்த வண்டி போனதுக்கப்புறம் ஆர்.என். ரவியோட முகத்துல ஒரு மாரி ஆயிட்டாரு. ஓகேங்களா? ஸோ இது வந்து செகண்ட் சம்பவம். ஒரு வள்ளுவர்னா இப்படிதான் இருக்கணும். இதுதான் வந்து அஃபிஷியலானது அப்படிங்கிறது இருக்கணும் அப்படிங்கிற 2 சம்பவத்த சொல்லியிருக்காரு. இது ஒன் ஆஃப் த சம்பவம். ஓகேங்களா ஃப்ரெண்ட்ஸ்?
ஸோ இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள்.